போல அவர் சேகரித்த விரல்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில். இந்தியாவில் அரண்மனைகளில் உள்ள செல்வங்களை விட கோயில்களில் உள்ள செல்வம் அதிகம் என்று ஒற்றர்கள் கஜினி முகமதின் காதுக்கு கொண்டு சென்றனர். குறிப்பாக சோமசுந்தர் கோயிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஓர் உச்சகட்ட பயங்கரம். டிசம்பர் 1025 சோமநாதர் கோயிலுக்கு என்ன நடந்தது? நாளை பார்ப்போம். கிபி 1025 டிசம்பர் மாதம் 17வது முறையாக குருதி பிறக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை கடந்து குஜராத்தில் உள்ள சோம்நாத் ஊருக்குள் அலையன கஜினின் படை புகுந்தது. சோம்நாத் கோயிலின் கர்ப்பகிரகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோயில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயம். கோயிலின் ஆலய சொத்தில் 10,000 கிராமங்கள் அடக்கம் என்றால் செல்வச் செழிப்பை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். பூஜைகள் நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டுமே 1000 பேர். ஆலயத்தில் நடனமாட 500 அழகிய நாட்டியமணிகளும் பாடகர்கள் 500 பேரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். அப்படிப்பட்ட கோவிலின் முன்னால் வந்து நின்றது கஜினி முகமதுவின் படை. இதுதான் அந்த பணக்கார கோயிலா என ஆச்சரியப்பட்டார் கஜினி முகமது. முன்னேறுகள் என ஆணையிட்டார் கஜினி. சோம்நாத் கோயிலில் எந்த எதிர்ப்பும் இருக்காது என எண்ணிய கஜினிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதை கஜினி கனவிலும் கூட எதிர்பார்க்கவில்லை. என்ன நடந்தது என்று நாளை பார்ப்போம்.